ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிக்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்கான ராம்சார் சைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ மக்களே. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டேன். பார்ட் 1 வீடியோவில் நமக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ ராம்சார் சைட்ஸ்னா என்ன, ராம்சார் கன்வென்ஷன் எப்போ எடுத்துட்டு வந்தாங்க, இந்தியா எப்போ ராம்சார் கன்வென்ஷனில் இன்க்ளூட் ஆச்சு, ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2025 வரைக்கும் நான் அதை எடுத்துட்டு வந்திருப்பேன். இந்த ராம்சார் சைட்ஸ் பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ் ஆஃப் பிப்ரவரி 2026 மக்களே இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஏன்னா ரீசெண்டா ஒரு 2 வெட்லேண்ட் ராம்சார் சைட்ஸா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னுமே கொஞ்சம் டெப்த்தாக ராம்சார் சைட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா ஸோ அதையும் கவர் பண்ணி வேறு எப்படியெல்லாம் ராம்சார் சைட்ஸ்லேருந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடிகிற அளவுக்கு ஸோ அதையும் கவர் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக அதை பற்றி சொல்லணும்னா வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன்னா என்ன, இந்தியாவில் இருக்க ஏதாவது சிட்டி வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் வாங்கியிருக்கா, ஸோ இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ டோட்டலாக 2 பார்ட்டு தான், ராம்சார் சைட்ஸ் 1, ராம்சார் சைட்ஸ் 2. ஸோ இதற்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா அதையும் நான் அப்டேட் பண்ணுவேன் தனியாக வீடியோ போட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ராம்சார் சைட்ஸ் பற்றி எல்லாமே நான் பார்ட் 1லேயே சொல்லிட்டேன் மக்களே. ராம்சார் சைட்ஸ்னா என்ன, ஸோ எந்தெந்த வெட்லேண்ட்லாம் ராம்சார் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ இந்தியா எப்போ அதில் ஜாயின் ஆச்சு, இப்படி எல்லாமே நான் சொல்லிட்டேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ பார்ட் 1 வீடியோவை கன்ஃபார்மாக மறக்காமல் பார்த்துருங்க. பார்ட் 2 வீடியோ இதில் ஜஸ்ட் ஓவர் வியூவாக ராம்சார் சைட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு ரீசன் நியூஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ அதற்கப்புறம் இந்தியாவில் என்னென்ன வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் ஆன சிட்டிஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் ராம்சார் சைட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராம்சார் சைட்ஸ்னா என்னன்னு ஓவர் வியூவாக பார்த்துட்டு நம்ம ரீசன் நியூஸ் போயிடலாம் மக்களே. ஸோ 1971 ஈரானில் ராம்சார் என்ற இடத்துல வேர்ல்டில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரீஸில் எந்தெந்த இடத்துலலாம் இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கன்சர்வ் பண்ணணும், அது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வராங்க. ஸோ அப்போ எந்தெந்த இடம்லாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட் ஆர் அனிமல்ஸ்க்கு ஒரு நல்ல ஹேபிடேட்டாக இருக்கோ, ஒரு நல்ல வாழற இடமா இருக்கோ, எந்தெந்த இடத்துலலாம் மைக்ரேட் ஆகி வர பேர்ட்ஸ்க்கு ஒரு ஹேபிடேட்டாக இருக்கோ, அண்ட் அந்த இடம் இக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனில் வாட்டர் பியூரிஃபிகேஷன், ஃப்ளட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஹைலி பயோடைவர்சிட்டி இருக்கிற ஒரு இடமா நல்ல இடமா இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் வெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வெட்லேண்ட்ஸில் எது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த ராம்சார் சைட்ஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்ஸு, ரிசர்வாயர்ஸு, மேங்க்ரூவ்ஸு, கோரல் ரீவ்ஸு அண்ட் ஹியூமன் மேட் வெட்லேண்ட்ஸும் கூட மக்களே. ஸோ இது எல்லாமே ராம்சார் சைட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரீட்டி எப்போ சைன் பண்ணாங்க, 1971. எந்த இடத்துல, ஈரானில் ராம்சார் என்ற இடத்துல. அதனால தான் அதற்கு பேர் ராம்சார் சைட்ஸ்ன்னு பேர் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ ராம்சார் சைட்ஸ் இந்த 1971 ட்ரீட்டி சைன் பண்ணாலும் எப்போ அது கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 மக்களே. ஸோ இந்தியா எப்போ ராம்சார் கன்வென்ஷனில் என்டர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982. ஓகேவா. ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பாட்னா பேர்ட் சென்ச்சுரி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் ஏட்டா வில்லேஜில் இருக்குது. அண்ட் சாரி தந்த் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் 97th அண்ட் 98th ராம்சார் சைட்ஸ் ஆஃப் இந்தியாவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா நமக்கு என்ன தெரியுது, டோட்டல் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா எவ்வளோ, 98 மக்களே. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் டோட்டலாக 98 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. இதன் மூலயமா இந்தியா குளோபலி அதிக ராம்சார் சைட்ஸ் வச்சிருக்க இடத்துல 3வது இடத்த பிடிக்குது, 3rd பிளேஸை பிடிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேல மொத்தம் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னு பாருங்க, 176 இருக்கு. மெக்சிகோ 2nd இடத்துல இருக்கு. மெக்சிகோவில் 144 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஸோ யூகே ஃபர்ஸ்ட், மெக்சிகோ செகண்ட், இந்தியா குளோபலி 3rd பொசிஷன். ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த ஸ்டாட்டிக் டேட்டா எல்லாமே நான் ராம்சார் சைட்ஸ் பார்ட் 1லேயே கிளியராக சொல்லிட்ட மக்களே, அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே சார். இப்போ இந்தியாவில் டோட்டலாக 98 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. இதற்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் 96 வரைக்கும் போட்டிருப்பேன். இப்போ 2 ராம்சார் சைட்ஸ் இன்க்ளூட் ஆச்சுல, பாட்னா பேர்ட் சென்ச்சுரி அண்ட் சாரி தட், இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி 98 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 98 ராம்சார் சைட்ஸ், அவுட் ஆஃப் 98 ராம்சார் சைட்ஸில் தமிழ்நாடு ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்
20 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. செகண்ட் எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல 11 இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2025 உத்தரப்பிரதேஷ்ல 10 ராம்சார் சைட்ஸ் தான் இருந்தது. ஸோ ரீசன்ட் நியூஸ் படி ரீசெண்டாக ஆட் ஆன பாட்னா பேர்ட் சான்ச்சுரினால உத்தரப்பிரதேஷ்ல 11 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஸோ 11 ராம்சார் சைட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்கு இந்தியாவுக்குள்ளார உத்தரப்பிரதேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் இருக்கு? தமிழ்நாடு இருக்கு மக்களே. ஸோ இவ்வளவுதான் ரீசன்ட் அப்டேஷன் ராம்சார் சைட்ஸ்ல. ஸோ இப்போ வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கக்னேஷன். இந்த ரெக்கக்னேஷன் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ராம்சார் சைட்டுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த ரெக்கக்னேஷன் ஒரு சிட்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த சிட்டிலாம் தன்னுடைய இடத்துல இருக்க ராம்சார் சைட்ஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது அது அந்த மாதிரி சிட்டிஸ்க்கு வந்து இந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் அ வாலண்டரி இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் ஆர் ரெக்கக்னேஷன் கிவன் பை இதை யாரு கொடுப்பா? ராம்சார் கன்வென்ஷன் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க? டு த சிட்டிஸ் தட் ப்ரொடெக்ட் மேனேஜ் அண்ட் வைஸ்லி யூஸ் தயர் வெட்லேண்ட். அதாவது சிட்டிஸ் வந்து வளர்ந்து வர காலத்தில் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக பூஸ்ட் ஆகும், பில்டிங்ஸ் நிறையா வரும். இந்த காலகட்டத்திலையும் வெட்லேண்டை நல்லா கன்சர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ற சிட்டிஸ்க்கு வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. யாரு கொடுப்பா? ராம்சார் கன்வென்ஷன் கொடுப்பாங்க. ஆர் எல்ஸ் ராம்சார் கன்வென்ஷன் அண்டர் ராம்சார் கன்வென்ஷன் யுனெஸ்கோ வந்து இதை கொடுக்கும் மக்களே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெட்லேண்ட்ஸ் வந்து அர்பன் ஏரியாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படும், ரொம்ப பாதுகாக்கவும் படும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அர்பன் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிளாக பூஸ்ட் ஆகும். மூணாவது சிட்டிஸில் வெட்லேண்ட்ஸ் வந்து கன்சர்வ் செய்யப்படும் மக்களே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா COP12 உருகுவேல நடந்தது. அங்கே வந்து இந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் அதாவது சிட்டிஸ் எதுலாம் வந்து தன்னுடைய இடத்துல இருக்க வெட்லேண்டை கன்சர்வ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு இந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷனை கொண்டு வராங்க. எப்போ? COP12. ஓகேங்களா? இது எந்த வருஷம் இந்த COP12 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்துச்சு. ஸோ COP12 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி மக்களே. இது எந்த வருஷம் இந்த COP12 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. இதோட அப்ஜெக்டிவ் என்ன? இந்த COP12ஓட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெட்லேண்ட் வந்து குளோபலாக லாஸ் ஆகுதுல அதை வந்து ஸ்டாப் பண்ணும். ஆல் த குளோபல் லாஸ் ஆஃப் வெட்லேண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். வெட்லேண்டை பாதுகாக்கணும், அந்த வெட்லேண்ட் அழியக்கூடியதை தடுக்கணும். அந்த அப்ஜெக்டிவை வச்சு தான் இந்த COP12 வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த COP12 வந்து 2015 வந்துச்சு. ஸோ இது முழுக்க இந்த ராம்சார் சைட்ஸை வந்து பாதுகாக்கிறத அப்ஜெக்டிவாக வச்சு வந்தது. ஓகேங்களா? இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் ஃபியூச்சர் மக்களே. இந்த ராம்சார் COP இருக்குல்ல இது வந்து எவ்ரி 3 இயர்ஸ்க்கு வந்து நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா COP12 வந்து 2015 நடந்ததுன்னா COP13 வந்து 2018 நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2019, 20, 21 நடக்க வேண்டியது 21 நடக்கல, 2022 தான் வந்து COP14 நடந்தது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் COP எப்போ நடந்திருக்கணும்? COP15 வந்து 2025 நடந்திருக்கணும். ஸோ 2025 COP15 நடக்குது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா நேஷனல் பார்க் ஜிம்பாப்வேல நடந்தது. ஓகேங்களா? ஸோ COP12 தீம் என்ன நம்ம பார்த்தோம்? வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் ஃபியூச்சர். COP15 ரீசெண்டா லாஸ்ட் இயர் நடந்திருக்குல்ல 2025. ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். இந்த COP எவ்ரி 3 இயர்ஸ் நடக்கிறதுல இதோட அப்ஜெக்டிவ் என்ன? குளோபல் லாஸ் ஆஃப் வெட்லேண்டை ஸ்டாப் பண்ணும். ஆல் த குளோபல் லாஸ் ஆஃப் வெட்லேண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் மக்களே. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ 2025 COP15 நடந்தது. அப்போ COP16 எப்போ நடந்திருக்கும்? 2028 நடக்கணும். அப்போ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாமா சிட்டி, ரிபப்ளிக் ஆஃப் பனாமா. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ COP12 எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா உருகுவே. அதோட தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெட்லேண்ட் ஃபார் அவர் ஃபியூச்சர். COP15 எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா விக்டோரியா நேஷனல் பார்க் ஜிம்பாப்வே. அதோட தீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். ஸோ COP16 2028 நடக்க போகுது. ஸோ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பனாமா சிட்டி, ரிபப்ளிக் ஆஃப் பனாமால நடக்குது. ஸோ வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கொடுக்கணும்னா ஒரு 6 கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த 6 கிரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க மக்களே. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். பட் ஜஸ்ட் எதற்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ராம்சார் சைட்ஸு,
கன்சர்வேஷன் மெஷர்ஸ், ரிஸ்டோரேஷன் எஃபர்ட்ஸ். அதாவது இந்த 6 கிரைட்டீரியாவில் ஃபர்ஸ்ட் அந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் ஒரு சிட்டிக்கு கொடுக்கணும்னா அந்த சிட்டியில் ஒரு ராம்சார் சைட்ஸ் இருக்கணும். அதை வந்து ஒழுங்காக மெஷர் பண்ணியிருக்கணும், அதை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கணும். அழியக்கூடிய நிலைமையில இருந்தால் அதை ரீஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸோ அர்பன் பிளானிங், பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் லோக்கல் கவர்னன்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த 6 கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒரு சிட்டிக்கு வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுக்குறாங்களே இந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன், ஒரு சிட்டிக்கு வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் அப்படின்னு அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா அதோட வேலிடிட்டி வெறும் 6 இயர்ஸ் தான் மக்களே. ஸோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க திருப்பி வந்து என்ஷோர் பண்ணிப்பாங்க அந்த ரெக்கக்னைஸ்டு சிட்டி வந்து ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெட்லேண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணியிருந்தா அதை ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, ஃபார் வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன், நாட் ஃபார் ராம்சார் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த சிட்டிக்கு வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கொடுத்துருக்காங்களோ அதோட வேலிடிட்டி தான் வந்து நமக்கு 6 இயர்ஸ் மக்களே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஓகே சார், இந்த மாதிரி வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் ஏதாவது சிட்டி இந்தியாவில் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஒரு ரீசன்ட் நியூஸ் ஜான்வரி 2025 64th மீட்டிங் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அட்வைசரி கமிட்டி நடந்தது. ஓகேங்களா? இது எதை பற்றி நடக்கும்னா ராம்சார் கன்வென்ஷனை பற்றி நடக்கும். ஓகேங்களா? இந்த 64th மீட்டிங் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அட்வைசரி கமிட்டி எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாண்ட், சுவிட்சர்லாண்டில் நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கமிட்டியில் ஒரு 31 சிட்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கொடுத்துருக்காங்க. குளோபலி 31 சிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 64th மீட்டிங்கில் 31 நியூலி சிட்டிஸ்க்கு கொடுத்ததுனால டோட்டலாக எத்தனை சிட்டி இந்த மாதிரி வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் வாங்கியிருக்கு குளோபலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 சிட்டிஸ் வாங்கியிருக்கு மக்களே. இந்த 74 சிட்டிஸில் எந்த கண்ட்ரி வந்து அதிகமான வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஃபர்ஸ்ட், பிரான்ஸ் செகண்ட். ஓகே சார், இதெல்லாம் ஓகே. இந்தியாவில் ஏதாவது வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 64th மீட்டிங்கில் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் இந்தியாவில் இருக்க 2 சிட்டிக்கு வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஹைலி எக்ஸ்பெக்டட் மக்களே. அந்த 2 சிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோர் இது எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. உதய்பூர் இது எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ இண்டோர்ல என்ன ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இண்டோர்ல எந்த ராம்சார் சைட்டுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த ராம்சார் சைட்ஸ்ல சரியான ஒர்க் பண்ணதுனால இவங்களுக்கு இந்த வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிர்பூர் லேக். ஓகேங்களா? ஸோ சிர்பூர் லேக்ன்றது ஒரு ராம்சார் சைட். அது எங்க இருக்கு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இண்டோர் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ உதய்பூர் இருக்குல்ல, உதய்பூர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிட்டி ஆஃப் லேக்ஸ் மக்களே. இந்த உதய்பூர்ல, ராஜஸ்தான்ல இருக்க உதய்பூர்ல ஏதாவது ராம்சார் சைட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ராம்சார் சைட் இருந்திருந்தா தான் அவங்க வந்து வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கொடுப்பாங்க. அந்த ராம்சார் சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இந்த மீனார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு ராம்சார் சைட்ஸ் அங்கீகாரம் எப்போ கொடுத்தாங்க, எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா 2025 மக்களே. ஸோ இவ்வளோதான் நம்ம ராம்சார் சைட்ஸ்ல மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. டோட்டலாக 98 ராம்சார் சைட்ஸ் இருக்கு ஆஸ் ஆஃப் February 2026 மக்களே. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஏரியா நம்ம இந்தியாவில் இருக்க ராம்சார் சைட்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ஸ் 13,6,805 ஹெக்டார்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் இருக்கு? 98. குளோபலி பார்த்தீங்கன்னா குளோபலி 2522 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. அதோட ஏரியா என்னன்னு பார்த்துக்கோங்க, 253,075,668 ஹெக்டார்ஸ் மக்களே. ஸோ இந்தியாவில் எது லார்ஜஸ்ட், இந்தியாவில் எது ஸ்மாலஸ்ட், வேர்ல்ட்ஸ்லேயே எது லார்ஜஸ்ட், வேர்ல்ட்ஸ்லேயே எது ஸ்மாலஸ்ட், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்த ராம்சார் சைட்ஸ் என்ன, ஸோ மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட்னா என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நான் பார்ட் 1ல சொல்லியிருக்கேன். திருப்பியும் சொல்கிறேன், பார்ட் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ மக்களே. அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து வீடியோ அக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ராம்சார் கன்வென்ஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முசோண்டா மூம்பா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ராம்சார் கன்வென்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளாண்ட், சுவிட்சர்லாந்து மக்களே. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ராம்சார் சைட்ஸ். எதற்கு இது எல்லாத்தையும் ராம்சார் சைட்ஸில் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, நான் 98 ராம்சார் சைட்ஸும் நான் எடுத்துகிட்டு வரல மக்களே. இந்த ஸ்டேட்டில் இருக்கல இந்த ராம்சார் சைட்ஸ் இது எல்லாமே இந்த ஸ்டேட்டில் இருக்க ஒரே ஒரு ராம்சார் சைட்ஸ். இந்த ஆந்திர பிரதேஷ்னு எடுத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஒரே ஒரு ராம்சார் சைட்ஸ் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலேரு லேக். ஓகேங்களா? ஸோ அஸ்ஸாமில் டீப்போர் பில். இது அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ சத்தீஸ்கரில் வந்து கோப்ரா ஜால்ச்சி, இதுதான் ஒன்லி ராம்சார் சைட்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர்.
மணிப்பூர் பார்த்தீங்கன்னா லோக்டாக் லேக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லோக்டாக் லேக் வந்து நமக்கு மான்ட்ராக்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. மான்ட்ராக்ஸ் ரெக்கார்ட்னா என்னன்னு தெரியாதவங்க பார்ட் 1 வீடியோவாக பார்த்துருங்க. ஸோ சிக்கிமில் வந்து டீச்சோ பால்ரி லேக் வந்து சிக்கிமில் இருக்க ராம்சார் சைட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மக்களே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராம்சார் சைட்ஸ்லாம் 2025-26 ராம்சார் சைட்ஸ்னு இந்தியாவில் இன்க்ளூட் பண்ணப்பட்டது அப்படின்ற டேபிள் தான் இது. ஸோ 2025 and 26 என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ சத்தீஸ்கரில் வந்து கோப்ரா ஜால்ஷி, ராஜஸ்தானில் வந்து சில்சேரி லேக். இதை தான் வந்து நம்ம 95th and 96th ராம்சார் சைட்ஸாக பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 97th and 98th இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ அது என்னென்ன? குஜராத்தில் இருக்க சாரிடண்ட் அண்டு உத்தரப்பிரதேஷில் இருக்க பாட்னா. ஓகேங்களா? இதுவும் 97th and 98th ராம்சார் சைட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பீகார் உதய்பூர் ஜீல், இது வந்து 94th ராம்சார் சைட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரீசெண்டாக ஆர்ஆர்பி கிளர்க் மைன்ஸில் இதை தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஜார்க்கண்ட்ல உத்வா லேக் இருக்கு. ஓகேங்களா? இந்த ராஜஸ்தான்ல சில்சேரி லேக் இருக்குல்ல, இது வந்து இம்பார்ட்டன்ட் ராம்சார் சைட் சொன்னல. இது இல்லாம ராஜஸ்தான்ல மட்டும் மொத்தம் 5 ராம்சார் சைட் இருக்கு. அதுல சாம்பார் லேக் அதுவும் வந்து ஒரு ராம்சார் சைட் ஆஃப் ராஜஸ்தான். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக் மக்களே. ஸோ சாம்பார் லேக் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக், இது ஒரு ராம்சார் சைட். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த சில்சேரி லேக் இருக்குல்ல, இது வந்து மேன்மேட் வெட்லேண்ட். ஸோ இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் வந்த கியோலாடா நேஷனல் பார்க், இதுதான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்த ராம்சார் சைட்ஸ். இதுவும் ஒடிஷால இருக்க சில்கா லேக்கும் இந்த கியோலேடியா நேஷனல் பார்க்கும் இருக்கட்டும். ஸோ இந்த ராம்சார் சைட்ஸும் மான்ட்ராக்ஸ் ரெக்கார்டில் இருக்கு மக்களே. ஸோ இது அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்த மக்களே, இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் முதல்ல வந்து இந்த 2 சிட்டிஸ்க்கு வந்து வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன இந்த சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய்பூர். இந்தோர் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, உதய்பூர் வந்து ராஜஸ்தானில் இருக்குன்னு பார்த்தோம். பூபேந்திர பட்டேல் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோடைய மினிஸ்டர். அவருடைய கான்ஸ்டியூன்சி வந்து ஆழ்வார் ராஜஸ்தான் மக்களே. அவங்க என்ன வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆவதா ஒரு சிட்டியும் சஜஸ்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபால் மத்திய பிரதேஷ். இதற்கும் வந்து வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் வேணும் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் இதற்கு வந்து அக்ரிடியேஷன் கிடைக்கல மக்களே. இதுக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. போபால்ல என்ன வெட்லேண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போச் வெட்லேண்ட் இருக்கு. ஸோ பட் இதற்கு வந்து வெட்லேண்ட் அக்ரிடியேஷன் கிடைச்சது இண்டோருக்கும் உதய்பூருக்கும் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2025-26 வந்தது அண்டு ஒரே ஒரு ராம்சார் சைட்ஸ் வச்சிருக்க இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ லடாக்ல என்ன ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லடாக் வந்து கேட்குறாங்க மக்களே ராம்சார் சைட்ஸ்ல. ஸோ ராம்சார் சைட்ஸ்ல ஜென்ரலாகவே லடாக்ல இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்கோ இல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரியோ இல்லாட்டி ராம்சார் சைட்ஸோ ஏதாவது லடாக் பற்றி இருந்தால் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் லடாக்ல இருக்க ராம்சார் சைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமோரிரி லேக்கு அண்ட் சோகார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுமே வந்து லே லடாக்ல இருக்க ராம்சார் சைட்ஸ் மக்களே. இப்போ உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் வெட்லேண்ட் எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சைன்ட் ராம்சார் கன்வென்ஷன் அட் ஸோ எந்த இயர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மென்ஷன் த சிட்டிஸ் இன் இந்தியா விச் காட் வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன். எத்தனை சிட்டி, என்னென்ன சிட்டி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதான் எக்ஸாமில் உங்களுக்கு இன்கேஸ் அந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ் வரும், நம்ம கமெண்ட் பண்ணமே அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு அதிகமே வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு நான் டெலகிராம் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதில் வந்து நம்ம எடுக்கிற எல்லா வீடியோஸோடைய பிடிஎஃப்பும் 1 by 1 அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மக்களே. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க அந்த வீடியோவையும் எடுத்துக்கலாம் மக்களே. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த டாப்பிக்கையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அது இல்லாமல் ரீசனிங் கான்செப்ட் வேணுனாலும், பேங்கிங் அவேர்னஸ், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி எந்த டாபிக் இருந்தாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நான் வந்து டெஃபினெட்லி ஒன் பிளேலிஸ்ட்டில் வைக்கிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோ எல்லாத்தையும் பார்த்து அக்சஸ் பண்ணி
தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ தேங்க்யூ. சக்ஸஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.